முதல்ல சட்டசபை கூட்டத்தொடரை நேரடியாக ஒளிபரப்புற துணிச்சல் தாவேக அரசுக்கு இருக்கு. ஸ்டாலின் அரசுக்கு அந்த துணிச்சல் சுத்தமாக கிடையாது. ஸ்டாலின் பேசும்போது மட்டும் கேமரா நிற்கும், எடப்பாடி பேசும்போதும் ஸ்டாலின் கிட்ட தான் கேமரா நிற்கும். ஸோ வெளிப்படையாக அவங்க வந்து அதை நேரடி ஒளிபரப்புன்றதை கேலி கூத்தாக்குனாங்க. எடப்பாடி பீரியட்லையும் அதே தான் நடந்தது. இந்த முறை வெளிப்படையாக எல்லாரும் பேசுறதையும் தான் காட்டுறாங்க. இது ஒரு ஆட்சிக்கு ஆபத்தோ? இது ஆட்சியில ஒரு ஆபத்தும் கிடையாது. இதுல என்ன இருக்கு? அவங்க அப்படி நினைக்கலையா? அவங்க பயந்தாங்க, ஸ்டாலின் மட்டும் பயந்தது. அதனால தானே வந்து எடப்பாடி பேசும்போது பிளாக் அவுட் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்ப இவங்க காமிக்கிறாங்கல்ல, இன்னைக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் வயது வாழ்வு பாக்குற மாதிரி தான் சட்டசபை நிகழ்ச்சிகளை பார்ப்பாங்க. வயசானவங்க, நீரிழிவு நோயாளிகள், ரத்த கொதிப்புள்ளவர்கள், பொழுது போகாதவங்க உட்காந்து பார்ப்பாங்க. இன்னைக்கு வந்து இளையவர்கள், யங் ஜெனரேஷன் அசம்பிளியில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு. முன்னுதாரணமா தம்பி இருக்காரு, அதான் மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அதை விஜய் அதை கொண்டு வந்திருக்காரு. அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நேரடி ஒளிபரப்பு பார்லிமெண்ட்ல பண்ணாங்க. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 14 வருஷமும் நடந்தது. மோடி வந்தனும் அதை சீர்குலைச்சு சின்ன பின்னமாக்கினாங்க. ஸ்டாலின் கவர்மெண்ட்ல அதே மாதிரி அதை சதைச்சாங்க. ஸ்டாலின் பேசும்போது மட்டும்தான் கேமரா இருக்கும். அரசை விமர்சிச்சு அவன் பேசினாலும் கேமரா ஸ்டாலின் கிட்ட தான் இருக்கும், இல்லை திமுக கிட்ட இருக்கும். இன்னைக்கு அப்படி இல்லையா, முழுதும் ஒளிபரப்புறாங்கல்ல. இன்னைக்கு வரைக்கும், நாளைக்கு என்ன ஆகும் தெரியாது. இந்த நிமிஷம் வரைக்கும் பார்க்கும்போது அது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியதாக இருக்குது. உண்மையான ஜனநாயகம் இது. எல்லாருக்கும் சட்டமன்ற நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வம் தூண்டப்படுது. ரொம்ப வறண்ட விஷயமா இருந்தது, உப்புச்சப்பு இல்லாமல் இருந்தது. பெண்கள் கூட பார்க்குறாங்க, நிறைய பெண்கள் பார்க்குறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஜனநாயகம் எப்படி உண்மையிலேயே வந்து செழுமை அடையுது என்பதற்கான விஷயம் அது. இல்ல என்ன ரீசனுக்காக, இதனால வரைக்கும் பார்க்காதவங்க இப்ப பாக்குறாங்கன்ற ஒரு. ஏன்னா புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, இவங்க அந்த மாதிரி காமிச்சதே இல்லை. முந்தி ஒருத்தர் பேசுறதை மட்டும் காமிக்கும் போது இன்னொருத்தர் பேசும்போது ஆஃப் பண்ணுவாங்க, போயாண்டு போயிடுவாங்க. அதிமுக காரனே ஆனால் ஜெயலலிதா பேசும்போது காமிச்சிட்டு ஸ்டாலின் பேசும்போது அப்போ காமிக்கலன்னும் போது ஆஃப் பண்ணிட்டு போயிடுவான். அதே மாதிரி எடப்பாடி பீரியட்ல, அதே மாதிரி ஸ்டாலின் பீரியட்ல ஸ்டாலின் பேசும்போது தான் காமிப்பான், எடப்பாடி பேசும்போது காமிக்க மாட்டான், திமுக காரனே பார்க்க மாட்டான். இன்னைக்கு எல்லாரும் பேசுறதையும் பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியும் ஆர்வமும் வருது. அரசு ஜனநாயக ரீதியில் இந்த சட்டமன்றம் செயல்படுது. நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது, நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது, நமக்கு உண்மையிலே தெரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். விஜய் அரசு செய்து கொண்டு இருக்கக்கூடிய நல்ல காரியங்களில் இதுவும் ஒன்று. இது இனிமேல் யார் வந்தாலும் இதை ஃபாலோ பண்ணணும். தப்பு பண்ணா எக்ஸ்போஸ் ஆக போறாங்க.